ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விளாக்ஸ். இன்றைக்கி நாம் வீட்டிலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு நான் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பொடியாக பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சமாக கோஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மிளகு தட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியாக. ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 100 கிராம் பன்னீர் வந்து வாங்கி தயாராக ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அளவு தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி சூடு ஏறட்டுன்னு வெயிட் பண்ணலாம். தண்ணி சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் கலந்துக்கலாம். இல்லை நூடுல்ஸ் நனைகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதில் வேகும்போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வரட்டும்னு வெயிட் பண்ணலாம். நூடுல்ஸ் ஒரு 1 நிமிஷம் வெந்து வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நூடுல்ஸ் வெந்தாச்சு. நாம் வடிகட்டிக்கலாம். ஒன்று ரெடி பண்ணி நாம் வெந்த நூடுல்ஸை வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் சில் தண்ணியில் நூடுல்ஸ் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி அலசி எடுத்துக்கலாம். அப்போது இதில் இருக்கிற வழவழப்புலாம் போயிடும், நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் வழவழப்பு இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி எடுக்கும்போது இந்த நூடுல்ஸில் இருக்கிற வழவழப்பு தண்ணியெல்லாம் போய் நல்லாயிருக்கும். நூடுல்ஸு நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி சில் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய். ஏன் எண்ணெய் ஊற்றுறோன்னா, இந்த நூடுல்ஸ் வந்து நாம் ரெடி பண்ணும்போது உதிரியாக வரும். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் ஊற்றும் போது நாம் நூடுல்ஸ் செய்கிறப்போ நூடுல்ஸ் வந்து உதிரியாக வரும். பாருங்கள், இந்தமாரி எண்ணெய் தெளித்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் தடவியாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதுமாரி 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்குறோம். அதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1½ ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். அவ்வளோதாங்க. எல்லாம் ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கலந்து எடுத்துக்கணும். கலந்துட்டு பன்னீர் எப்படி ஃப்ரை பண்ணுறன்றதை காட்டுறவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். நாம் ஃபஸ்ட்டு தேவையான எண்ணெய், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கோஸு,
கொஞ்சம் பச்சை மிளகாய், கேப்சிகம் ஒரு கப் ஃபுல்லாக, நாம் எல்லாம் தேவையான காய்கள்லாம் சேர்த்தாச்சு. வதங்கி வரட்டும். ஒரு 2 ஸ்பூன் உப்பு, சால்ட், இது 2 ஸ்பூன் சால்ட்டு கலந்தாச்சு. நல்லா வதக்கி விடலாம். வதங்கி வரட்டும் காய்கறியும். தேவையான அளவுக்கு காய்ங்க வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூனு, சோயா சாஸ் ஒரு ஸ்பூனு. சோயா சாஸ் வந்து 2 ஸ்பூன் ஊற்றணும். க்ரீன் சில்லி சாஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் தேவையான நூடுல்ஸ் மசாலா இது. அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டோன்னு நாம் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இதுக்கப்புறம் நூடுல்ஸ் கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நூடுல்ஸ் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். நூடுல்ஸ் மசாலா எல்லாமே காய்கறிகளோடு சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நாம் ஊற வச்ச பன்னீரை இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுக்கணும். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ஜவ்வு மாதிரி ஆகிடும். அதனால் நாமும் எடுத்துடலாம், உடனே எடுத்துடலாம். போதும், இந்த பக்குவத்துக்கு வெந்தால் போதும், எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிளேட்டில் மாட்டுறேன். பாருங்கள், பன்னீர் வந்து இந்த அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். பாருங்கள், எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப வெந்தால் லப்பர் மாதிரி இருக்கும். இதுதான் சரியான பக்குவம். வாங்க நம்ம நூடுல்ஸில் கலந்துக்கலாம். பாருங்கள், பன்னீரும் வறுத்த பன்னீரை நான் நூடுல்ஸ் கூட சேர்த்துக்கிறேன்.
நாம் லாஸ்ட்டாக பெப்பர் பொடி கொஞ்சம் தூவிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். எப்படி ரெடியாக வந்திருக்கு பாருங்கள். கொத்தமல்லி தூவி விட்டு பாருங்கள், இப்படி கலரி எடுக்கணும். சூப்பரான பன்னீர் நூடுல்ஸ் ரெடியாக வந்தாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டிலே சூப்பரான பன்னீர் நூடுல்ஸ் ரெடியாக வந்தாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன டிஷ் செய்யலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே, பாய்.